தேர்வுகளுக்கான கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்துவிட்டு புதிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். நீட் தேர்வினுடைய 19வது கேள்விக்குரிய கருணை மதிப்பெண்ணில் மாற்றம் செய்யப்பட்டு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்த நிலையில் அந்த கருணை மதிப்பெண்களை நீக்கிவிட்டு தற்போது புதிய தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக அந்த குழப்பத்திற்குரிய அந்த 19வது கேள்விக்கான சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விடைகளுக்கான மதிப்பெண்கள் மட்டும் வழங்க வேண்டும் எனவும் கூடுதலாக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை நீக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் இந்த ஒரு புதிய ரேங்க் பட்டியலை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள. இந்த ரேங்க் பட்டியல் மூலமாகத்தான் மருத்துவ கலந்தாய்வு என்பது அடுத்த வாரம் முதல் தொடங்க உள்ளதாகவும் அதன் பிறகு படிப்படியாக அனைத்து நடவடிக்கைகளும் மாணவர்கள் சேர்க்கைக்கான நடவடிக்கைகள் என்று தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் தற்போது தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையினுடைய இணையதளத்தில் இந்த அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு மாணவர்களுக்கும் அவர்களுடைய ரேங்க் குறித்த விவரங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.